அருந்தமிழர்களுக்கு வணக்கம். உலகம் தமிழர்கள் எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய மக்களின் மாநாடு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நிறைய பார்க்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் உற்று நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டுடைய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டில் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில், பிரம்மாண்டமான மேடையில் மாநாடு அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்காக பல கட்டமாக வேலை நடந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா, உற்று நோக்கினீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் தலைவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பதாகையாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக அந்த அரங்கை முழுவதுமாக நிரப்பக்கூடிய அளவில் அவர்கள் செய்த சாதனைகள், நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கும் ஆட்சி வரைவுகள் ஒரு பக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் அந்த தமிழ் தலைவர்கள், ஆட்சியாளர்களால் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்க, அவர்களெல்லாம் மறைக்கப்பட்டாங்க, அவர்களின் வரலாறுகள் பேசக்கூடிய இடத்துல எல்லா தலைவர்களின் வரலாறும் அங்கே இருக்கும், அவர்களின் புகைப்படங்கள் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து கொடுக்கப்பட்டு 40 மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக இருக்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்மாண்டமாக அவர்கள் இருக்கும் இடத்திலே குடிநீர் வசதிகள் முதற்கொண்டு அவர்களுக்கு தயார் நிலையில் இருக்கின்றன. அதை தாண்டி எல்லா தொகுதியிலிருந்தும், மாவட்டத்திலிருந்தும், வெளி மாநிலங்களிலிருந்தும், ஊர்களிலிருந்தும் வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தேவையான உணவு தயாராக இருக்கின்றன. உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கப்பட்டு 4 வழிச்சாலைகள் எல்லாத்துலேயும் பிரிக்கப்பட்டு சென்னையிலிருந்து திருச்சிக்கு போகக்கூடிய எல்லா வழிகளிலிருந்தும் வரக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு இடத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கும், அதே போல் மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு வாகனம் நிறுத்துவதற்கு ரொம்ப நேர்த்தியாக இந்த ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதோட வரைபடங்கள் பார்த்தீங்கன்னா 200 அடி பிரம்மாண்டமான ஒரு மேடை தயாராக்கி கொண்டிருக்கின்றன. அந்த மேடையில் அண்ணன் அவர்கள் ஒரு எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறாங்க. 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கு பின்னாடி ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் என்னென்னலாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காணொலி போக போகுது. காணொலியை அண்ணன் விளக்கி பேச போகிறாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக அண்ணன் அவர்கள் எல்லா 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒவ்வொருத்தராக அறிவிக்க இருக்கிறார்கள். பின்னாடி எல்இடி ஸ்க்ரீனில் அதே மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் 40 கேபின் இருக்கும். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 எல்இடி திரைகள் இருக்க போகுது. எந்த இடத்துல இருந்தும் நீங்கள் அந்த அண்ணனின் உரையவோ இல்லை வேட்பாளர்களையோ பார்ப்பதற்கு சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்திலும் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வலதுபுறமும் இடதுபுறமும் உங்களுக்காக கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு தனியாக கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக மருத்துவ அணி இருக்கின்றன. மருத்துவ அணி தயாராக இருக்கின்றது. ஆம்புலன்ஸ் இருக்கிறது. முதலுதவிக்காக ஆம்புலன்ஸுங்க எல்லா இடத்துலையும் தயாராக இருக்கின்றன. ஒரு அவசரம் வெளியேறணும் அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லுவாங்களா, அந்த வகையில் பிரிக்கப்பட்டிருக்குன்னா எந்த ஒரு அசம்பாதமும் நடந்து விடக்கூடாது. அப்படி நடந்தாலும் உடனடியாக கலைந்து போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது ஒரு எழுச்சி பாடல்கள். எப்போதுமே ஒரு மாநாடு நடக்கும்போது தலைவர்களை பற்றியான பாடல்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பற்றிய பாடல்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை பற்றிய பாடல்கள் எல்லோருமே ஒளிபரப்பப்படும். அதை ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பாடல்கள், புதிய புதிய பாடல்கள் அண்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்டு பாடல்கள் முடிக்கப்பட்டிருக்கு. அந்த எழுச்சி பாடல்கள் எல்லாம் அங்கே திரையிட போகிறாங்க. அந்த உற்சாகத்தையும் அந்த ஆட்டத்தையும் பார்க்க எல்லோரும் ஆவலாக இருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு தொகுதியாக நாம் பார்க்கும்போது எல்லாரும் 50 வேன்கள் புக் பண்ணிட்டோம், 20 வாகனங்கள், பேருந்துகள் புக் பண்ணிட்டோம், நாங்கள் தனியாக வரோம். இப்படி எங்கே பார்த்தாலும் மாநாட்டை பற்றி தான் பேச்சு நடந்துகிட்ருக்கு. மாநாடை பற்றி தான் செய்திகள் கொண்டு இருக்கு. யாராவது ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணி கொண்டு, இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே இந்த தொகுதியிலேருந்து வாகனம் புக் பண்ணிட்டாங்க, 20 வாகனம் புக் பண்ணிட்டாங்க. இப்படியான பேச்சுகள் தான் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்தது போல் அருந்தமிழ் சேனலும் அவளோடு இந்த மாநாட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இங்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு, அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக முதல் நாள் இரவுலேருந்து அடுத்த நாள் இரவு வரை உங்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எல்லா இடத்துலையும் உணவுகள் தயாராக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை தாண்டி எல்லா பேருந்தில் வரக்கூடியவர்களும் அவரவர் இந்த திட்டத்தை போட்டு கொண்டிருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் முதல் நாளே அந்த மாநாட்டு நடக்கக்கூடிய இடத்தை பார்க்கணும்,
ஆர்வமாக இருக்குது. அதை தாண்டி அங்கே உள்ள திருச்சியில் வந்து இருக்கக்கூடிய கல்லணையை பார்க்கணும், இல்லை அங்கே இருக்கிற கோயில்களை பார்க்கணும்னு அவரவர் குடும்பமாக திட்டங்கள் இட்டிருக்காங்க. எல்லா வீடு வீடாக போய் வெத்தலை பாக்கு வைத்து எல்லா கட்சியினரும், அது அதிமுக, திமுக, ஒரு குடும்பத்தில் வந்து திமுக உறுப்பினர் இருப்பார், அதிமுக உறுப்பினர் இருப்பார், நம்ம கட்சியோட இதில் எல்லாரையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. உலகத்தமிழ் உறவுகளே, எல்லோரும் வாருங்கள், ஒன்றிணைந்து ஊர்கூடி தேர்தெழுப்போம், அந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றியடை செய்வோம். நன்றி. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.